ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் யாக்கோபு 5:11. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? ஜானு எதுக்கு எடுத்தாலும் ரொம்பவே எரிச்சலாகிற ஒரு குணத்தோடு இருப்பாள். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு திரும்ப அதே மாதிரி வைக்கணும்னு ஆசைப்படுவாள். ஆனால் அது திரும்ப திரும்ப அதோட பொசிஷனில் இல்லாமல் கீழே விழ ஆரம்பிச்சது அப்படின்னா ரொம்பவே கோவப்படுவாள். எரிச்சல் பட்டு தூக்கி போட்டு உடைப்பாள். இதை பார்த்து அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்ன இவா சிறு வயதில் இருந்த மாதிரி இப்போ வாலிப பருவம் வரைக்கும் இப்படி தானே இருக்கிறா. இவளோட ஃப்ரெண்ட்ஸு கூட இவ கூட ஒற்றுமையாக விளையாட முடியாது. கடைசி வரைக்கும் இவ தனிமையாக தான் இருக்க போகிறாளோ என்னமோ தெரியலையே கடவுளேன்னு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க அம்மாவும் ஜானுக்கிட்ட பேசுகிறதுக்காக வரும்போது ஜானு ரொம்பவே எரிச்சலோட கோபத்தோடு இருந்தனால, எப்படி இதை பற்றி பேசுகிறது, இவ்வளோ கோவப்படுறாளே, நம்மக்கிட்டேயும் பயங்கரமாக வாக்குவாதம் வந்துடும், சரி அமைதியாக இருப்போம், கர்த்தர்கிட்டயே நம்ம ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தினந்தோறும் அவங்க அம்மா ஜானுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஜானுக்கு நல்ல பொறுமையை தாங்க கடவுளேன்னு ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஜானு இதை பார்த்துக்கிட்டே இருந்து ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட கேட்டா, அம்மா எனக்காக ரொம்ப பாரம் எடுத்து ஜெபம் பண்ணுறீங்களோ, ரொம்ப கண்ணீராக கர்த்தர்கிட்ட வடித்து ஜெபம் பண்ணுறீங்களேம்மா, என்னம்மா பிரச்சனை, என்னை குறித்து தானே உங்களுக்கு அவ்வளோ கவலை அப்படின்னு கேட்டாள். ஜானுவே வந்து பேசிட்டாளேன்னு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போது ஜானுக்கிட்ட சொன்னாங்க, ஆமாம்மா, உன்னுடைய பொறுமையே இல்லாத ஒரு குணத்தை பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுமா. இப்போ பாரு, விசுவாச வாழ்க்கையில் பொறுமை இழந்து போயிட்ட அப்படின்னா இமை மறுமை ரெண்டையுமே நம்மளால் சுதந்திரிக்க முடியாது. இப்போ உன்னுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தா உனக்கு கர்த்தர் மேலே எந்த ஒரு விசுவாசமுமே கிடையாது. நான் படிக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் அழகாக இருக்கேன், எல்லாத்தையும் நான் சொல்லி உன்னுடைய கோப சுபாவத்தினால உனக்கு நிறைய நண்பர்கள் கிடையாது. நீ எவ்வளோ தனிமையாக உன்னைய பற்றி யோசிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு தோழி கூட கிடையாதுமா. நீ கொஞ்சம் யோசித்து பார்த்தியா உன்னுடைய வாழ்க்கையன்னு சொன்னாங்க. அப்போது ஜானு சொன்னால், அழுதுகிட்டே சொன்னால், அம்மா நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். நான் கோபப்படுறதுனாலையும் பொறுமையோடு யார்ட்டையும் பேசாததுனாலையும் எனக்கு இருந்த நண்பர்களும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போல்லாம் என்னுடைய கல்லூரி வாழ்க்கை எனக்கு வெறுப்பாகவும் கசப்பாகவும் இருக்குதுமா. சொல்லப்போனால் உங்களுடைய விசுவாசம் இனிய இது நாள் வரைக்கும் நல்லபடியாக நடத்திட்டு வந்துச்சு. ஆனால் என்னுடைய பொறுமையில்லாத குணத்தினால் இருக்கிற எல்லா நன்மையான ஃப்ரெண்ட்ஸு, எல்லா விதமான வாழ்வையும் நான் இழந்துட்டேன்னு நினைக்கிறேம்மா அப்படின்னு அழுதா. அப்போது ஜானுக்கிட்ட அவங்க அம்மா சொன்னாங்க, இங்கே பாருமா, நீ இதை பற்றி உணர்ந்துட்டல. சொல்லப்போனால் நம்ம வேதாகமத்தில் யோபுவோடைய சரித்திரத்தை பற்றி உனக்கு தெரியும்ல. அவர் எவ்வளோ பொறுமையாக இருந்தார். அவங்களுடைய வீட்டில் எல்லா பொருட்களும் போச்சு, பிள்ளைங்க போனாங்க. ஏன் யோபுவோடைய உடலில் அவ்வளோ பெரிய கஷ்டம் அவங்க அனுபவித்தார். ஆனாலும் ஒரு நேரம் கூட இயேசுவையோ கர்த்தரையோ நம்ம ஒரு நாளும் வாயின் வார்த்தைகள்னால அவர் தீமை செய்யலாமா. நாம் மட்டும் ஏன் இந்த மாதிரி பொறுமை இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையை தொலைக்கணும்? நம்ம விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணுவோம். உன்னுடைய குணம் மாறி சாந்தமாகவும் பொறுமையாகவும் நல்ல விதமாகவும் நீ மாறுவ. உனக்கும் அதிகமான தோழிகள் கிடைப்பாங்க. ஜெபம் பண்ணுவோன்னு சொன்னாங்க. சரிம்மா, என்னுடைய பிற்காலத்துக்கு வாழ்க்கைக்காகவும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாமே நல்ல விதமாக இருக்கட்டும்னு அப்படியே ஜானு சாந்த சொருபியாக பேச ஆரம்பித்தா. சரி, இது எத்தனை நாள் நீடிக்குன்னு தெரியல, ஆனால் இது கர்த்தர் கொடுத்துருந்தா அப்படியே நிலச்சி நிற்கும்னு அவங்க அம்மா விசுவாசிச்சாங்க. அதே மாதிரி ஜானுவும் விசுவாசித்தா. 2 பேருமே ஒருமைப்பட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாட்கள்லேயே ஜானுவோடைய குணநலன்களில் ரொம்பவே பெரிய வித்தியாசம் கிடச்சிச்சு. அதனால் அவங்களுடைய கல்லூரியில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஜானுவை சுற்றி இருக்க ஆரம்பித்தாங்க.
ஜானுக்கிட்ட பேசினாலே ரொம்ப தெளிவாகவும் சந்தோஷமாகவும் இருக்குதுன்னு நிறைய பேர் பேசினாங்க. இதை கேட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். என் பிள்ளையும் இந்த மாதிரி பொறுமையான சாந்த குணத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் அவளுடைய விசுவாச வாழ்க்கை நிமித்தம் இன்னும் நிறைய பேர் கர்த்தருக்குள்ளே வர்றதுக்கு அது நல்ல விதமாக யூஸ் ஆகுதுன்னு அவங்க அம்மா தான் பிள்ளையை குறித்து பெருமை அடைஞ்சாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை கேட்டிங்களா? இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அதிகமாக நம்ம பொறுமையோடு இருக்கிறதுக்கு கர்த்தர் நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையை முற்றிலுமாக பலப்படுத்தணும்னு வேண்டிக் கொள்வோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.